காலபுருஷனுடைய 10ஆம் வீடு மகர ராசி, அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட இந்த மகர ராசி மிகப்பெரிய பலத்தை கொண்ட ஒரு ராசி. அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கிற ராசி. தான் வேலையை கரெக்டாக செய்த விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி மகரத்துக்கு பேர் போனது. சில சமயங்களில் எதிர்மறையான எண்ணங்கள் வந்தாலும் மகரம் 7.5 சனி முடிஞ்சு மிகப்பெரிய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சாலும் எல்லாத்தையும் மீண்டு இன்னைக்கு மகரம் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் தெய்வத்துடைய அருளுமே காணும். தற்சமயம் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 7ல் அதிசாரம் பெற்று உங்கள் ராசியை 45 நாள் பார்க்க போறார். 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான், 11ஆம் வீடு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை பார்க்கின்ற குரு பகவான் வருமானத்தை பல மடங்கு கூட்டி கொடுக்கும். பணவரவு வரக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கும்போது லாபம் பல மடங்கு பெறும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உண்மை, உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது, நேரடியா மோதி ஜெயிக்க முடியும். 11ஆம் வீடு உங்களுக்கு உறவுகளை மறுபடி மீட்டு கொடுக்கும். இழந்த உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த உறவுகளை மீட்டு கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில 2 விதத்துல சொல்லலாம். ஒண்ணு நாமளே தப்பா நினைச்சு பேசி செய்யறது, இன்னொன்னு மற்றவங்க நம்மளை தப்பா சில சமயம் பேச வைப்பாங்க, தப்பா செயலை தூண்டுவாங்க. சுப செலவுகள், வீட்டில் குழந்தை பிறப்புக்காக செலவு பண்ணுறது, வீடு வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறது, வாகனங்கள் வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறது மாதிரி சுப செலவுகளை ஏற்படும். குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 11 ராசி, உங்களுடைய 3ஆம் வீடு இந்த இடத்துல விழுது. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப், வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் மகரத்தில் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி 3ஆம் இடம் விஜயஸ்தானம் மட்டும் இல்லை, தைரியஸ்தானமும். பார்வை திறன் அற்ற மனிதர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த 45 நாள் மகர ராசிக்கு பெரிய பரிகாரமாக பார்க்கப்படுகின்றது. வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் என் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அதிசார குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் 2025. இந்த வரிசையில் மிதுன ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் சரியாக அக்டோபர் 18 அன்னைக்கு கடகராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அதிசார பயிற்சியின் மூலியமாக டிசம்பர் 3 வரைக்கும், அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் குரு பகவான் கடகத்திலிருந்து மறுபடி வக்கரம் பெற்று மிதுனம் செல்வார். இந்த 45 நாளைக்கான பலன்கள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர ராசி. காலபுருஷனுடைய 10ஆம் வீடு மகர ராசி, அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட இந்த மகர ராசி மிகப்பெரிய பலத்தை கொண்ட ஒரு ராசி. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் கையாள திறமையுடைய ஒரு ராசி இந்த மகர ராசி. இந்த மகரத்துக்கு கர்மஸ்தானம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த கர்மஸ்தானத்தை ஆளுகின்ற இந்த மகர ராசி மிகப்பெரிய ராசி ஆகும். இந்த ராசியுடைய சிறப்புத்தன்மையே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வைராக்கியம். சின்ன வயசில் கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தானே செங்கலாக செதுக்கி பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரே ராசி மகரம். எனக்கு பிடித்தமான ராசியும் கூட. இப்போ நம்ம பேசிட்டு வர பொது பலன்களில் நிறைய விஷயம் பேச போகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் இதோடைய பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம். மகரத்தை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா மகரம் ஒரு பெரிய மகத்தான ராசி. அதாவது மகரம் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குற ராசி, தான் வேலையை கரெக்டாக செய்கிற ராசி, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கீழே பூந்து மேலே வரக்கூடிய ராசி. எந்த எதிர்ப்புகள் வந்தாலும், ஏன் சில சமயம் பெற்றோரையே சிறு வயதில் இழந்தும் கூட தன்னுடைய பெரிய வயதில் பெரிய உயரத்தை அடைந்தாலும் இன்னும் ஹம்புளாக இருப்பாங்க. எந்த ஒரு தலகணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ராசி மகரம். மகர ராசியுடைய பல குணாதிசயங்கள் ரொம்ப எனக்கு பிடிச்ச முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னா விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி மகரத்துக்கு பேர் போனது. சில சமயங்களில் எதிர்மறையான எண்ணங்கள் வந்தாலும் மகரம் 7.5 சனி முடிஞ்சு மிகப்பெரிய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்தாலும் எல்லாத்தையும் மீண்டு இன்னைக்கு மகரம் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் தெய்வத்துடைய அருளுமே காணும். தற்சமயம் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 7ல் அதிசாரம் பெற்று உங்கள் ராசியை 45 நாள் பார்க்க போறார். உங்கள் ராசியை பார்க்கின்ற குரு பகவான் அப்படின்னா குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம்.
குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 11 ராசி, உங்களுடைய 3ஆம் வீடு இந்த இடத்துல விழுது. 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான், 11ஆம் வீடு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை பார்க்கின்ற குரு பகவான் வருமானத்தை பல மடங்கு கூட்டி கொடுப்பார். பணவரவு, தனகாரகன் பணவரவு வரக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கும்போது லாபம் பல மடங்கு பெருகும். பணத்தால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு பெரிய அளவில் திருப்பம் நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உண்மை, உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது, நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாது. இந்த 11ஆம் வீடு அப்படிங்கிறது பூர்வீக சொத்தையும் குறிக்கும். இந்த பூர்வீக சொத்தும் கேஸ் நடக்குது, கோர்ட்டில் வழக்கு நடக்குதுனாலும் வரும். இந்த 11ஆம் வீடு உங்களுக்கு உறவுகளை மறுபடி மீட்டு கொடுக்கும். இழந்த உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த உறவுகளை மீட்டு கொடுக்கக்கூடிய அந்த இடத்த குரு பகவான் பார்க்கிறார். வேலை செய்கிற இடத்துல வருமானம் பத்தலை, வேலை மாற்றங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன், புதுசாக வேலை தேட போகிறேன், இந்த 45 நாள் தேடினீங்கன்னா உடனே கிடைக்கும், டக்குன்னு நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொல்ல போகிறதெல்லாம் பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரக சூழ்நிலையை வச்சு தான் உண்மையான துல்லியமான பலனை சொல்ல முடியும். இதுவே உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இன்னும் துல்லியமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தருவோம். அப்போ ஒட்டு மொத்தத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக இந்த 45 நாள் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஏன்னா 11 லாபஸ்தானம் உங்கள் ராசியை அடுத்தது பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வையாக நேரடி சமசப்தம பார்வையாக ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் எண்ணற்ற பலன்கள் உண்டு. முதல்ல அதே மாதிரி தப்பாக பேசின வார்த்தைகள், செஞ்ச செயல்கள் எல்லாம் சரியாக பேசுறது, சரியாக நடந்துக்கிறதுங்கிற ஒரு இடத்துக்கு வரும். நம்ம வாழ்க்கையில் 2 விதத்தில் சொல்லலாம். ஒன்று நாமளே தப்பாக நினச்சி பேசி செய்கிறது, இன்னொன்று மற்றவங்க நம்மளை தப்பாக சில சமயம் பேச வைப்பாங்க, தப்பாக செயலை தூண்டுவாங்க. அப்போ கூட நம்ம சரியாக நடக்கணும்னா குரு பலம் வேணும். அந்த குரு பலம் உங்களுக்கு இப்போ கிடைக்கிது. அதே மாதிரி ராசியை பார்க்கின்ற குரு பகவானால் நல்ல செல்வ செழிப்பு, சுப செலவுகள், வீட்டில் குழந்தை பிறப்புக்காக செலவு பண்ணுறது, வீடு வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறது, வாகனங்கள் வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறது மாதிரி சுப செலவுகளை ஏற்படுத்தும். குரு பார்வையானது தெய்வ பலத்தை கொடுக்கும். தெய்வம் உங்களை நேராக தொடர்பு கொள்கிற மாதிரி குரு நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறதுங்கிறது. தெய்வ பலமே நமக்கு கிடைக்கும் போது, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கும் போது மனுஷங்களை பற்றி எதுக்கு கவலைப்படணும்? எவ்வளவுதான். குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 11 ராசி, உங்களுடைய 3ஆம் வீடு இந்த இடத்துல விழுது. அடுத்தபடியாக உங்களுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். 3னா என்ன? சிம்பிளுங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், இந்த சமுதாயத்தில் படிப்பால், பதவியால், பணத்தால், அதிகார பலத்தால் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம். தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு தூசு கூட கிடையாது. தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன மண்ணு கூட கிடையாது. இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி என்னென்னா, இவ்வளோ பெரிய உலகம், அதில் இந்தியா நாடு, அந்த இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு மாநிலம், தமிழ்நாட்டில் சென்னை ஒரு மாநகரம், அந்த சென்னையில் நம்ம யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆளே கிடையாதுங்க. சரி, நம்ம பெரிய ஆளே வச்சுப்போம், இந்தியாவே இவ்வளோதான். இந்த மாதிரி இதே மாதிரி கிரகங்கள், இந்த மாதிரி பிரபஞ்சம் பல இடத்துல இருக்குது, பல லோகங்கள் இருக்குது. அதில் இந்த பிரபஞ்சம் ஒரு புள்ளி மாதிரி. அப்போ நம்ம ஒரு ஒரு விஷயமே இல்லை. அப்படிப்பட்டதில் கடவுளுக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது. அந்த கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய அருள் அது இருந்தால் மட்டும்தான் இந்த பிண்டம் சொல்கிறத இந்த அண்டம் கேட்கும். பிண்டம் பஞ்சபூதத்தினால ஆனது, அண்டமும் பஞ்சபூதத்தினால ஆனது. இந்த பிண்டம் சொல்கிறத அந்த அண்டம் கேட்கணும்னா நம்ம எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வச்சுக்கணும். சத்தியமான உண்மை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஏன்னா இந்த பிண்டம் சொல்கிற சிக்னலை அந்த அண்டம் கேட்கும். அப்போ ஒட்டு மொத்தத்தில் மகரத்துக்கு அற்புதமான ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். 3ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் எந்த முயற்சி எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய தம்பி தங்கை மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் உண்டு. அதாவது ஒத்து போகிறது, சொத்தை பிரிச்சுக்கிறதுல ஒத்து போகிறது, இல்லை ஒரு இது வரைக்கும் சண்டை பேச ஆரம்பிக்கிறது, அன்பு காமிக்கிறது, பாசம் காமிக்கிறது. எல்லா மனுஷங்களுக்கும் என்ன தேவைன்னா வார்த்தை தான். உனக்காக நான் இருக்கேங்கிற வார்த்தை ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவில் உயர்த்துது. அப்போது இது நடக்கும். இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப், வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி 3ஆம் இடம் விஜயஸ்தானம் மட்டும் இல்லை, தைரியஸ்தானமும் கூட.
மகரத்துக்கு ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்ட ஒரு விஷயம் தைரியம். ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் மனசில் எப்போவுமே, இது கரெக்டாக தப்பாக ஏதாவது போகிறோமா, அது தேவையில்லை. இனிமேல் தைரியம் இருக்கும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்படி எந்த இடத்துல பார்த்தாலும் குரு பகவானுடைய இந்த அதிசார பயிற்சி பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய அளவில் வேண்டுகின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிற அளவில் இருக்குது. பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பார்வை திறன் அற்ற மனிதர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த 45 நாள் மகர ராசிக்கு பெரிய பரிகாரமாக பார்க்கப்படுகின்றன. இன்னைக்கு அதிசார குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் 2025. மிதுன ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும்குள்ள கடகராசிக்கு பெயரவிருக்கிறார். இந்த பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை தரும், இந்த பயிற்சி என்பது நமக்கு என்ன செய்யும் 12 ராசிகளுக்கு அப்படிங்கிற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசி காலபுருஷனுடைய 11ஆம் வீடு, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட கும்பராசி. அதாவது செவ்வாய் ராகு குரு பகவான் நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய வீட்டில். கும்பம் ஆன்மீகத்தின் உச்சம். கும்பம் சகிப்புத்தன்மையுடைய சாதனையாளன். கும்பம் கும்பம் நேர்மறையான எண்ணங்கள் பல சமயம் வந்தாலும் அதையும் பொறுத்து கொண்டு வாழ்க்கையை முன்னேற்றி செல்வது கும்பம். கும்பம் ஏமாறுவதற்கென்றே பிறந்த ஒரு ராசி. கும்பம் மற்றவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தனக்கு எதுவும் வேணான்னு நினைக்கிற ராசி. கும்பம் டிட்டாச்மெண்ட், எனக்கு எதுவும் வேணான்னு விலகி போறதுடைய உச்சம் கும்பம். இந்த கும்ப ராசிக்கு தற்சமயம் 5ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு அக்டோபர் 18 முதல் அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம். 5ல் குரு இருக்கும்போது நல்லது தானே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உண்மைதான். ஆனால் அதை விட மெயினாக குரு பகவானுடைய பார்வை என்ன, அதை பற்றி பேசணும். குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்திற்கும், உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கும், உங்களுடைய 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்திற்கும், அதாவது 10, 12, 2 இந்த வீடுகளை குரு பகவான் பார்ப்பார். 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான், 10ஆம் வீடு குரு பகவானுடைய, அதாவது ஒரு மனுஷனுக்கு கர்மஸ்தானம். 10ஆம் வீடுனா தொழிலை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்கும்போது தொழிலில் வியாபாரத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் கும்பத்திற்கு நடக்கும். 7.5 சனியுடைய தாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சனி பகவானை மட்டும் வச்சுக்கோங்க. அது 7.5 சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய தாக்கம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்கள பந்தாடிடுவார் சனி பகவான். எல்லா விதத்துலையும் ரொம்பலாம் வேணாம், லைட்டாக டச் பண்ணாலே போகிறோம், நமக்கு அப்படியே உதிர்ந்துரும் பவுடர் மாதிரி. சனி பகவானுடைய இது அப்படின்னா தாக்கம் பணத்தை காலி பண்ணி, வருமானத்தை காலி பண்ணி, மன நிம்மதியை காலி பண்ணி, உறவை பிரித்து, ஆரோக்கியத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக இல்லாமதை பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவார். இன் நோ டைம்னா நினச்சி பார்க்கறதுக்குள்ள. இதெல்லாம் கும்பராசினியர்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே அனுபவிச்சிருப்பீங்க. ஜென்ம சனியில், இப்போ பாத சனியில் இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. பல கும்பராசினியர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த குரு பயிற்சி எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய இந்த குரு பயிற்சி. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் வீட்டில் பார்க்கும்போது தொழிலில் முதல்ல ஒரு ஸ்திரத்து வேலை போச்சு. பல பேருக்கு கும்பத்தில் இருக்கவங்களுக்கு வேலை போச்சு. வியாபாரத்தை எப்போ மூடலாம்னு நினைக்கிறவங்க கும்பத்தில் இருக்காங்க. அதெல்லாம் மாறி ஸ்திரத்தன்மையான ஒரு வேலை கிடைச்சு வியாபாரம் ஸ்திரத்தன்மை அடைஞ்சு ப்ளஸ் இருக்கோ இல்லையோ, செலவுக்கும் வரவுக்கும் சரியாக இருந்தாலே போகிறோங்கிற நிலைமை இருக்கு இல்லையா, அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுரும். அதுக்கு அடுத்தபடியாக 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால சில பேர்கிட்ட இந்த தேவையில்லாத வார்த்தை வாங்குறது எப்படின்னா, இந்த அஷ்டம சனி 7.5 சனி காலகட்டத்தில் தான் கண்டவெல்லாம் நம்மளை பேசுவான். எறும்பு கூட யானையோட காதில் போய் எட்டி பார்க்குமா, ஏதாவது கோளாறு பண்ண முடியுமான்னு. அந்த நேரம் 7.5 சனி அஷ்டம சனி காலகட்டத்தில், அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி குரு பயிற்சியினால குரு பகவான் 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தை பார்ப்பதனால யார் யார்கிட்ட அவமானப்பட்டமோ அதெல்லாம் மாறும். அந்த அசிங்கப்பட்டதெல்லாம் மாறி நமக்கே சாதகமாக மாறும். யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே நம்மகிட்ட சரணாகதி அடைகிற அளவுக்கு குரு பகவான் செய்வார். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை உங்களோட 12ஆம் வீட்டில் விழுது. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், எனக்கு படிக்கணும், இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையனையோ பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு செட்டில் ஆகணும், பிஆர் வாங்கணும், பாஸ்போர்ட் வாங்கணும், இதுதான் உங்களோட சமயம். இந்த சமயத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது.
வெளிநாட்டில் போய் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான முக்கிய நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வெளிநாட்டில் போய் நீங்கள் எல்லா விஷயமும் செய்யணும். அதே மாதிரி 12ங்கிறது தாம்பத்திய உறவு, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூன்யம், அதாவது அட்டாச்மெண்ட்டு. இந்த பிசிக்கலா ஒன்னா இல்லாத கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எண்ணங்கள் ஒன்றா சேரணும் அப்படின்னா அங்க என்ன ஒரு பெரிய தடையா இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னா இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை தான் கணவனையும் சரி மனைவியும் சரி உடச்சு தூரமா போய் உட்கார வைக்குது. இந்த நான் அப்படிங்கிறது குடும்பத்தில் பண்ணவே முடியாது. சாதாரணமாக குடும்பம் இல்லாமல் தனியாக இருந்தாலே பண்ண முடியாது. மனிதன் அடுத்தவரை சார்ந்து வாழக்கூடிய டிபெண்ட் அனிமல். அவங்க அடுத்தவரை சாராது பணமோ பதவியோ பெரிய புகழோ அதிகாரமோ எது இருந்தாலும் வண்டி இழுத்து சம்பாதிச்சாலும் அடுத்தவரை சார்ந்து ஒரு ஆண் இருக்கணும், ஒரு பெண்ணை சார்ந்து இருக்கணும். ஒரு பெண்ணும் ஆணை சார்ந்து தான் வாழ முடியும். இது மறுக்க முடியாத உண்மை. இந்த உண்மையை தெரியாத கணவன் மனைவி பல பேர் நான் படிச்சிருக்கேன், சுயமாக வேலை பார்க்குறேன், என்னால் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி தனியாக இருந்தாங்கன்னா அது பெருமை அல்ல, அது மிகப்பெரிய சவால். உங்களோட வாழ்க்கையில் நமக்கு வேண்டப்பட்டவங்க உண்மையாக இருக்கும்போது நம்ம மனசுக்கு கசப்பாக தான் அவங்க பேசுவாங்க. அவங்க இல்லாத போது தான் அந்த அருமை தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கும்பத்திற்கு அந்த அருமை தெரியும். அதே மாதிரி கும்பத்திற்கு அந்த அருமை தெரியக்கூடிய நாட்கள் விரைவில் இல்லை. அந்த அருமையெல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய அருமை மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நாள் தான் இந்த குருவுடைய 12ஆம் இட பார்வை. குரு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி பிரிந்தவர்கள்லாம் ஒன்றா சேரக்கூடிய காலமாக இந்த 45 நாள் மாறும். கேஸே கோர்ட்டில் இருந்தாலும் அதை விட்டு வாபஸ் விட்ராவல் வாங்கக்கூடிய அளவில் இருக்கும். அடுத்தபடியாக குரு பார்வை 9ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியில் தனஸ்தானத்தில் வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் விழுது. சரிப்பா அடிச்சாண்டா ஜாக்பாட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பணம் இருந்தால் இப்போ நம்ம எல்லாருக்குமே அக்கௌண்ட்டில் காசு இருக்குன்னு வச்சுப்போம். மனசில் எப்படி இருக்கும்? நாமளே சீஃப் மினிஸ்டர் மாதிரி ரியலைஸ் பண்ணுவோம். நம்ம அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு வச்சுங்க, ஒரு சிஎம்மாவே இருந்தால் கூட கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அப்போ காசு அப்படிங்கிறது அக்கௌண்ட்ல இருந்து பணத்துடைய இன்னைக்கு தேதிக்கு த பவர் ஆஃப் மணி, அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. இந்த பணத்துக்கு இருக்கிற பலம் யாருக்கும் கிடையாது. அந்த பணம் உங்களுக்கு சேரும், அதெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவில் சூழ்நிலைகள் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வந்தது தெரியுமா? அத்தனைக்கு என்ன தெரியுமா காரணம்? பேசுறது தான். பேச வேண்டிய வார்த்தையை பேசாமல் இருக்கிறது குடும்ப பிரச்சனைக்கு முதல் காரணம். பேச வேண்டாத வார்த்தையை அதிகமாக பேசுறது, அதுதான் ஃபஸ்ட்டு டாப் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. இது ரெண்டுமே தப்பு எந்த இடத்துலையுமே. ஸோ என்ன வார்த்தையை பேசணுமோ எவ்வளவு பேசணுமோ அவ்வளோ நிறுத்திட்டா பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர்றதுக்கு தான் இந்த 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை குரு பார்வை விழுது. அக்டோபர் 18 டிசம்பர் 3 விழுது. ஆக கும்பராசிக்கான பரிகாரம் குருமார்களை வணங்க வேண்டும். அதிசார குரு பயிற்சி பலன்கள் 2025. இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரம் பெற்று பெயர்வார். அங்கே 45 நாள் டிசம்பர் 3 வரைக்கும் அவர் இருப்பார். இந்த பலன்கள் 12 ராசி வரிசையில் 12வது ராசியான மீனராசி, மோட்சஸ்தானத்துக்குரிய மீனராசி, பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை பெற்ற அற்புதமான ராசி மீனராசி, மகான்களை பெற்றெடுத்த மீனராசி, மிகப்பெரிய சித்தர்கள் தெய்வ அவதார புருஷர்களை தந்த மீனராசி. மோட்சஸ்தானம் இல்லையா? அப்படிதான். அப்படி தந்த மீனராசி தான் பல செல்வந்தர்களையும் கிரியேட்டிவிட்டி கற்பனை வளம் மிகப்பெரிய ஊடக சொந்தங்களையும் தந்த அந்த ராசி. பத்திரிகையில் மிகப்பெரிய சாதனை பெற்றவர்கள் மீனராசி. மீனராசி ஆண்கள், மீனராசி பெண்கள் சுருக்கமாக கடகடன் பார்ப்போம். எப்படிப்பட்டவங்க? மீனராசி ஆண்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கும், நல்ல செலவு பண்ணுறது பிடிக்கும். மனசில் எப்பவுமே 2 வகையான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் முடிவெடுத்தால் தெளிவாக இருப்பாங்க, அதில் மாற மாட்டாங்க. ஒரே எண்ணம், ஒரே முடிவு, ஒரே செயல். ஆண் மீனராசி. பெண் மீனராசியை பற்றி பார்ப்போம். தனக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்கும். மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிறதுலையும் குழப்பம் இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்றாக, ஆனால் எண்டு பாயிண்ட்டு நாரதர் கலகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி எல்லாம் நல்லதாக நடக்கும். இந்த அபூர்வம் மீனராசி பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது.
ஒரே ஒரு சின்ன குறைபாடு, இந்த பெண்களை பற்றி உடனே நம்ம ஏதாவது தப்பாக பேசுகிற மாதிரி நினச்சக்கூடாது. பெண் சொந்தங்கள் எனக்கும் சகோதரிகள் உண்டு, எனக்கும் மகள்கள் உண்டு, எல்லாமே இருக்காங்க. ஆனால் பெண்களில் என்னென்னா தெளிவு பிறக்க வேண்டும் அப்படின்னா பெண் விடுதலையையும் பெண் சுதந்திரத்தையும் ஆண் பெண் மீது வைக்கக்கூடிய அக்கறையையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வேண்டும். பல பெண்களிடையே உள்ள பிரச்சனைகள், ஒரு ஆண் ஒரு பெண் மேலே அக்கறை வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை தவறாக புரிந்துக்கிட்டு அடக்குமுறையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆணும் ஒரு எல்லைக்கோட்டுக்கு மேலே அக்கறை காமிச்சா அது அடக்குமுறை தான். அதனால் ஆண்களும் இதில் கவனமாக அவேர்னஸ், புரிதல் இருக்கணும். அதே மாதிரி பெண்களும் இந்த காலகட்டத்தில் கல்வியோ நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியமோ ஒரு கணவனை விவாகரத்து பண்ணுறது மூலிமா வர சுதந்திரம் அல்ல அது. கல்வியோ நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியமோ சுதந்திரத்தை கொடுத்துடாது. எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆண் துணை என்பது தேவை. அதை விட மேலே எல்லா ஆண்களுக்கும் ஒரு பெண் துணை என்பது தேவை. இதில் என்ன புரிதல்ல, மீனராசிக்கு ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்கும். ஆண் மீனராசி பெண் மீனராசி ரெண்டு பேருக்குமே இந்த ஒன்றை விட ஒன்று பெட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு தெரிந்த மட்டத்தில் ஒரு ஆண் இருக்கார், ஒரு பெண்ணை பிடிக்கல, மறுபடி வேற ஒருத்தர் அவரை பிடிச்சிருக்குன்னா அதுவும் பெண் தான். அது இன்னொரு ஆண்கிட்ட நம்ம கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. அப்போது என்ன அப்படின்னா, இந்த பெண்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் கெட்ட விஷயம், அந்த பெண்கிட்ட வேற நல்ல விஷயம் வேற கெட்ட விஷயம் இருக்கும். அதே தான் பெண்களுக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் சாய்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதில் புரிந்து கொள்ள வேண்டிய மீனராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை என்னென்னா, இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆணை நம்ம விட்டுட்டு நாளைக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆணை நினச்சி வாழறதுங்கிறதும் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். மீனராசியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உணர்ச்சிக்கு அதிகமாக இடம் கொடுத்து சில ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வாழ்க்கையை நடத்தும் போது பிரச்சனைகள் அதிகமாகும். அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய இரு பாலாரும் பொறுமையை கடைபிடித்து, அது பாட்டிலே வருது, பொறுமையை கடைபிடித்தால் வாழ்க்கை ஜாங்கிரின்னு, அதுதான். அதனால் நீங்கள் மீனராசி அன்பர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். பொறுமை தான் உங்களுடைய தாரக மந்திரம், ரைட்டா? இப்போ வரைக்கும் உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம குரு இப்போ 5ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 4ஆம் வீட்டில் அந்த அளவுக்கு சிறப்பு பலனை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் 5ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான எண்ணற்ற பலன்கள் என்ன. இந்த மாதிரி ஜென்ம சனி நேரத்தில் ஒரு 500 கிலோமீட்டர் வெயிலில் ஓடினவனுக்கு உட்கார வச்சு ஏசியில் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி தான் இப்போ மீனராசிக்கு ஃபீல் ஆக போகுது. அடித்து தெளிய வச்சு மறுபடியும் அடித்து செஞ்ச சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறார். இந்த 45 நாள் குரு உங்கள் ராசியவே பார்க்குறார். சனியுடைய தொல்லைகள் கம்ப்ளீட்டாக அறவை நீக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம். அதுலேயும் உங்களுடைய ராசி குரு பகவானுடைய சொந்த வீடே, அவர் சொந்த வீடு அவரே பாக்கிய பார்வையாக பார்க்கிறார். உங்களுடைய ராசியுடைய 9ஆம் வீடு 11ஆம் வீடு உங்கள் ராசி மூன்றையும் பார்க்கக்கூடிய குரு பகவான். குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம். அந்த விதத்தில் குரு பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் மீனராசிக்கு என்ன பலன்? ராசியின் 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய ராசி நாதன் அங்கேதான் பாக்யஸ்தானம். கைக்கு எட்டனாலும் வாய்க்கு எட்டணும். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? பல பணக்காரர்கள் நம்ம பார்க்குறோம், நல்ல வீடு, ஒரு 4 பிஹெச்கே வீடில் 10 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு. 10 பெட்ரூம் உள்ள வீட்டுக்குள்ளே எல்லா பெட்ரூம்லேயும் எல்லா வசதியும் இருக்குது. தங்கிறதுக்கு ஆள் இல்லையே, இல்லையா? டைனிங் ஹாலில் போய் உட்காந்திங்கன்னா 25 சேர் இருக்கும், ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். என்ன வாழ்க்கை இது? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனைவி கணவன் பேச்சை கேட்கவே மாட்டாங்க, கணவன் மனைவி பேச்சை கேட்கவே மாட்டார். பிள்ளைங்க அது ஃபோன்லேயும் இல்லை ஐடேப் அதில் உட்காந்து அதோடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குது. இது என்ன வாழ்க்கை? இது வாழ்க்கையே அல்ல. நீங்கள் அன்போடு அரணோடு ஒரு விவசாயி நடத்தக்கூடிய வாழ்க்கையை போய் பாருங்கள். கிராமங்களில் சொந்தம் பந்தம் சுற்றார் உறவினர்லாம் வச்சுட்டு கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு அவங்க வாழ்கிறாங்க. அது வாழ்க்கையா?
நீங்கள் வந்து 12,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பங்களாவை வச்சு அனாதை மாதிரி ஆளுக்கு ஒரு ரூமில் உட்காந்து சாப்பிட்றது வாழ்க்கையா? அப்போது நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும்னா பாக்கியம் வேணும். அதை புரிஞ்சுக்கணும். பாக்கியம்னா என்ன? நல்ல அன்பு கிடைக்கணும், நல்ல பாசம் கிடைக்கணும், அளவில்லாத நேர்மையான மனிதர்கள் பக்கத்தில் இருக்கணும். அதே மாதிரி செல்வங்களில் பல செல்வங்கள் உண்டு. குழந்தை செல்வம் வேணும். அந்த குழந்தை செல்வத்தோட குடும்பத்தோடு உட்காந்து நல்ல நம்ம நினச்ச கை கேட்டதெல்லாம் வாய் கேட்டணுங்கிற பாக்கியம் கிடைக்கணும். சந்தோஷம், நிம்மதி, பணம், வசதி எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் அது பாக்கியம். வெறும் பணம் மட்டும் வளர்ந்துச்சுன்னா இப்போ உடம்புல மூக்கு மட்டும் பெருசாகிற மாதிரி அது வியாதி. ஆக இந்த பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால உங்கள் ராசிநாதன் இது நாள் வரை ஜென்மசனியினால் நீங்கள் பட்ட அவஸ்தையெல்லாம் மாறி இது நாள் தடைப்பட்டிருந்த தாமதப்பட்டிருந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்கும். இது 1. 2, 3வது விஷயம் என்னென்னா, குரு பகவானுடைய சமசப்தம பார்வை உங்களுடைய 11ஆம் வீட்டில் விழுவதனால, அதுக்கு முன்னாடி இந்த 9ஆம் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை விழுவதனால அப்பா பையன் அப்பா பொண்ணுக்குள்ள உறவுகளில் மிகப்பெரிய அளவில் இம்ப்ரவைசேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்தது 11ஆம் வீட்டை குரு பகவான் சமசப்தமாக பார்க்கறதுனால இன்கம், பணம், இன்னைக்கு என்ன வேலை செய்யுது, எது இன்னைக்கு முக்கியம், இன்னைக்கு எது ரொம்ப முக்கியம்? பணத்துக்கு மேற்பட்ட விஷயம் எப்போவுமே இருக்கும். அது ஆதி காலத்துலேயும் இருந்தது, இப்போவும் இருக்குது, இனிமேலும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு எது அதிகமாக பேசுது? பணம். பணம் வேணும், எல்லாருக்கும் பணம் வேணும். பிறப்புறது முதல்ல சாகிறது வரைக்கும் பணம் வேணும். வெட்டியாங்கிட்ட பணத்தை கொடுத்தா தான் பணத்தையே எரிக்கிறான். டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பணம் வேணும், ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் படிக்கிறதுக்கு பணம் வேணும், கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் வேணும், வீடு வாங்குறதுக்கு பணம் வேணும், கார் வாங்குறதுக்கு பணம் வேணும், ஹோட்டலில் போய் சாப்பிட்டா பணம் வேணும், அதில் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ஆட்டோ பணம் வேணும். பணம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அந்த அளவுக்கு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய பார்வை தான் 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த இடத்த குரு பார்க்கறதுனால பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும். அது மீனராசிக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்தெல்லாம் வந்து சேரும். ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட எந்த வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அது தீர்க்கப்படும். இதுக்கப்புறம் உங்கள் ராசி, அதாவது ராசிநாதன் உங்கள் ராசியை 9ஆம் சிறப்பு பார்வையாக பார்க்குறார். மனுஷனுக்கு ஒரு வினோதமான பழக்கங்கள்லாம் உண்டு மனிதனுக்கு. அதில் ஒன்றை சொல்கிறேன். மனிதனுடைய மனம் எதை பற்றி ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கும்னா, அந்த டிசைனே பார்த்தீங்கன்னா எது இல்லையோ எது கிடைக்காதோ அதை பற்றியே தேடி போகும் மனித மனம். இந்த விந்தையை தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. நம்ம உறவுகளில் கூட சரி, பின்னாடியே போனீங்கன்னா துரத்திட்டு ஓடும், விட்டு விலகினா அதுவாக பின்னாடி வரும். இது கணவன் மனைவிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, அப்பா பையனாக இருந்தாலும் சரி. இது அப்போது ராசியை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவானால் தைரியம் அதிகமாகும். தெளிவடையக்கூடிய மனதால் எதையும் சாதிக்க முடியும், எந்த சரியான முடிவையும் எடுக்க முடியும், எதையும் பக்குவமாக கரெக்டாக பார்க்க முடியும். இதுதான் தெம்பு, இதுதான் அசட்டு. சொத்துனா இதுதான். 1000 கோடி சொத்து இல்லை, கீழே ஒரு ஐலாண்டில் தீவில் உங்களை தனியாக விட்டால் கூட மனசு அசையாமல் இருந்துன்னு வச்சுங்க, நீங்கள் தான் உலகத்திலே பெரிய பணக்காரன். உங்களை கூட்டிகிட்டு போய் உலகத்துடைய தலைவராக உட்கார வச்சு அப்போவும் மனம் கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கு பாருங்கள், நீங்கள் தான் உலகத்தில் நம்பர் 1 வெற்றியாளர். அப்போ என்ன இருக்கு? வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. இந்த உள்ளே பார்க்கணும். நாம் யார், நமக்கு என்ன வாழ்க்கை வேணா இருக்கலாம், வண்டி இழுக்கலாம், தினக்கூலியாக இருக்கலாம், ஆனாலும் ராஜாவாக வாழ முடியும் மனசில். என் மனசில் எனக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, நான் நல்லா இருக்கேன்னா நீங்கள் தான் ராஜா. ராஜாவாக இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு பல நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய நிம்மதியாக தூங்கலையே. அதுக்கு என்ன காரணம்? தூக்கமே இல்லை. ஏன் மனைவி மக்களே கூட சில பேருக்கு அவங்கள்ட்ட இல்லை. அப்போது ராஜாவாக இருக்கிறதா பெரிய தலைவராக இருக்கிறதா, அப்போ ராஜாவாக இருக்கிறதா பெரிய தலைவராக இருக்கிறதா, சொத்து சேர்த்து வைக்கிறதா, பணம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எதில் இருக்கு? தெய்வம். தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை. இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை என்றைக்கும் சிறப்பாக தான் இருக்குது. தினமும் தீபாவளி தான். ஆக மீனராசி அன்பர்களுடைய ராசிநாதன் ராசியை பாக்கிய பார்வையாக பார்ப்பது என்பது த கோல்டன் 45 டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 45 டேஸை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. பரிகாரம் அப்படின்னு போனால் ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டேன். நான் சனி பகவானுடைய பரிகாரத்தை தான் சொல்லுவேன்.
திருநள்ளாருக்கு போய் நலதீர்த்தத்தில் குளித்து தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து வஸ்திர ஆடை செலுத்துவது ஒரு பரிகாரம். எங்கேயுமே போகாமல் மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். தெய்வம் எங்கே போய் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு? தெய்வம் கோவிலில் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரா? இல்லை. நல்ல மனிதனுடைய மனதில் இருக்கிறதுக்காக அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு க்யூவில். ஆக நீங்கள் மனசை நல்லா வச்சுருந்தீங்கன்னா தெய்வம் உங்கள்கிட்ட வந்து உட்காருவார். சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். கவலையே தேவையில்லை. காலம் உங்களுக்கானது. அடுத்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.